திரு மிகப்பெரிய சாதனை பண்ணிட்டாராம். மல்லி எங்க இருக்கான்றத கண்டுபிடிச்சிட்டேன்னு மனுஷன் கொக்கரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னமோ திரு சென்னை முழுசும் அலைஞ்சு திரிஞ்சு மல்லிய தேடி கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. மல்லி எங்க இருக்கா அப்படின்ற உண்மையை சொன்னதும், போன்ல என்ன பேர்ல மல்லியோட பேரை சேவ் பண்ணி வச்சிருக்கான்ற விஷயத்த சொன்னதும் நாகலட்சுமி தான் என்னவோ அந்த ஆளை கண்டுபிடிச்ச மாதிரி வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிட்டு இருந்தாரு. அந்த நம்பர் இருந்து போன் பண்ணவும் அண்ணன் தான் போன் பண்றாரு நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் மல்லி போன் எடுத்தாங்க. மறுமுனையில திரு பேச ஆரம்பிச்சதும் நம்ம ஹீரோயின் மல்லி ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பின்னாடி பாபுவோட குரல் வரை கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. மல்லி நீ போன் பேசாத, போனை வை அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கவும் திருவோட அடியாட்கள் பாபுவை பிடிச்சு அடிக்கிறதும் போன்ல தெல்ல தெளிவா கேட்டுச்சு. இதை கேட்டதுமே மல்லிக்கு ரொம்பவும் சங்கடமா போச்சு. இன்னும் 2 நாள்ல நீ எங்க இருக்கிறியோ அந்த இடத்துக்கு தேடி வருவேன், அங்க வந்து உனக்கு நான் தாலி கட்டுவேன் அப்படின்னு சொன்னாரு திரு. இன்னும் 2 நாள்ல தேடி வருவேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் சரிதான். தாலி கட்டுவேன்னு சொன்னதுலதான் ஒரு சின்ன திருத்தம். தாலி கட்டதான் போறாங்க, ஆனா விஜய் தான் மல்லி கழுத்து தாலி கட்ட போறாரு. அதுவும் திரு கண்ணு முன்னாடிதான் நடக்க போகுது. அப்பதான் நம்ம ஏமாந்து போயிட்டோம், எவ்வளவு பெரிய முட்டாளாயிட்டோன்ற விஷயம் திருவுக்கு தெரிய ஆரம்பிக்க போகுது. இன்னைக்கு நாகலட்சுமி திருவுக்கு சப்போர்ட் பண்ணதானே இவ்வளவும் பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் மல்லி கல்யாணம் பண்ண போறது விஜய் தான். விஜய் எப்பேற்பட்ட கோடீஸ்வரன் தெரிஞ்சதும் இதே நாகலட்சுமி தலைகிழ மாறிடுவா. மல்லியை தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடுவா. முடிஞ்சா அந்த வீட்டோடய செட்டில் ஆகவும் முயற்சி பண்ணுவா. நாகலட்சுமியோட வில்லத்தனம்லாம் மல்லி எங்க இருக்கான்ற தெரியற வரைக்கும் மட்டும்தான். மல்லி இப்ப எந்த இடத்துல இருக்கா அப்படின்ற விஷயத்த அன்னபூர்ணி அம்மா ஒருவேளை போன் பண்ணி நாகலட்சுமி கிட்ட சொன்னானா அடுத்த நிமிஷமே திருவை தூக்கி எரிஞ்சிட்டு, உனக்கு என்ன காசு தானே வேணும், அந்த காசை நான் நாளைக்கே விட்டுறேன், வந்து பொறுக்கிட்டு போன்னு திமுறா பேச ஆரம்பிச்சிருவா. ஆனா ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவா தெரியுது, நாரதர் கழகம் நன்மையில முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் போதும் பொண்ணு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க இந்த கல்யாணம் கழகத்துல ஆரம்பிச்சு கழகத்திலேயே நடந்து கடைசியில சுபமா தான் முடிய போகுது. ஆனா போதும் பொண்ணும் சரி, ரஞ்சிதா சித்ராவும் சரி, எப்படியாவது மல்லியோட மூக்கா இருக்கணும், அவளை இந்த விட்டு விட்டு துரத்தணும் தான் கங்கணம் கட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காளுங்க. இந்த ஜென்மங்கள் நினைக்கிறது எதுவும் நடக்க போறது இல்லைன்றது போக போகதான் தெரிய போகுது. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வணக்க மக்களே, வெல்கம் டு டிஎன் விஜய் ரிவ்யூ. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. நம்ம ஹீரோயின் மல்லி திருக்கிட்ட என் அண்ணனை விட்டுடுங்க, உங்களுக்கு தேவையான பணத்தை நான் செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்னு கெஞ்சாத குறையா பேசிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ விஜய் பின்னாடி வந்து நின்னதை அவங்க கவனிக்கவே இல்லை. மல்லி யார்கிட்டயோ அழுதபடியே பேசிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம போன்லயே கெஞ்சற மாதிரி இருக்கேன்னு நின்று நிதானமா கவனிக்கவும் ஆரம்பிச்சாரு. அழுதுகிட்டே பேசும்போது கூடி சீக்கிரம் உங்க பணத்தை கொடுத்துட்றேன், எங்க அண்ணன் அண்ணி எல்லாம் விட்டுடுங்க அப்படின்னு அவங்க கெஞ்சினது விஜயோட காதுகள்லயும் விழதான் செஞ்சுது. மல்லி போன் பேசிட்டு திரும்பவும் அங்க விஜய் நின்னதை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி ஆயிட்டாங்க. மல்லி உனக்கு என்னதான் பிரச்சனை, உனக்கு ஏதோ பணம் தேவையா, யார்கிட்ட நீ பேசிட்டு இருந்த, யாராவது உன்னை மிரட்டினாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ விஜய் அடுக்கடுக்கான கேள்விகளை தொடர்ந்து கேட்க ஆரம்பிச்சாரு. அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம மல்லி தவிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு வழியா தன்னோட பிரச்சனை என்னன்றதை நம்ம ஹீரோ விஜய் கிட்ட எடுத்து சொல்லவும் ஆரம்பிச்சாங்க. அது எல்லாத்தையும் கேட்டதும் பணத்தை கொடுத்தா உங்க அண்ணா அண்ணி காப்பாத்திடலாம்ல, கவலை விடுன்னு சொன்னவரு நம்ம ஹீரோயின் மல்லிக்கு தேவையான பணத்தை செக்கா போட்டு கொடுத்துட்டாரு. அதை பார்த்ததும் மல்லி அதிர்ச்சியாய் நின்னுட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன் விஜய் ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.